சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படத்தில் எப்போது ரிலீஸ், இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் கூலி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் எப்பொழுது திரைக்கு வருகின்றது என்பது குறித்து பிறகு பார்ப்போம். முதலில் கூலி என்பது மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே நடிக்கக்கூடிய திரைப்படமாக தற்பொழுது மாறி நிற்கின்றது. நாம் யூகிக்க முடியாத பல திரைக்கதைகளை உள்புகுத்தி மேலும் அதில் பல மாற்றங்களை நிகழ்த்துபவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த திரைக்கதை என்றால் அது எந்த அளவிற்கு அவர் அதில் வேலை செய்திருப்பார் என்பது உங்களுக்கே வெளிச்சம். மிகச்சரியான கதைக்களமும் மிகச்சரியான ஒரு ஆளுமையும் நிறைந்த திரைப்படங்களாக இந்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் அமையும். அந்த வகையில் இந்த கூலி திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஆளுகைகளால் நிரப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும். மிகப்பெரிய நடிகர் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். நார்த் இந்தியாவில் பெயர் குறிப்பிடக்கூடிய பல திரைப்பட நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். அனைவரும் மிகப்பெரிய தலைகளாக மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கின்றார்கள். ஒரு வகையில் கூலியை நாம் யூகிக்க முடியும் என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பேன் இண்டியா மூவியாக வரப்போகின்றது. இந்தியாவில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்தியா முழுவதும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறி நிற்கப் போகின்றது. கூலி திரைப்படம் என்பது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை இந்த 2025 அல்லது 26க்குள் கொடுத்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, இதெல்லாம் பேசுகிறீங்களே, திரைப்படம் எப்பொழுது ரிலீஸ் என்பதை குறித்து நீங்கள் இன்னும் தகவல் சொல்லவில்லை என்ற செய்தி எனக்கு காதில் விழுகின்றது. நிச்சயமாக மே மாதம் இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதாக அந்த சினிமா வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அது இல்லாவிட்டால் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பாக அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அது ரிலீஸ் ஆக முழுமையாக வாய்ப்புகள் இருப்பதாக ஒட்டுமொத்த திரையுலகமும் எதிர்பார்க்கின்றது. அதை நாமும் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக ஆகஸ்டுக்குள்ளாகவாவது இந்த கூலி திரைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை குசிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. நிச்சயமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தாலே பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதிலும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குவதால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தமிழ் சினிமா ரசிகர்களிடையே இந்த திரைப்படம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நிச்சயமாக கூலி திரைப்படம் வந்த பிறகு இதை பற்றி முழுமையாக இண்டு இடுக்கு எல்லாம் அலசி ஒரு திரைப்பட காணொளியை வெளியிடுவோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு புதுவிதமான கதை அமைப்பை வைத்திருப்பார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கென்றே இந்த திரைக்கதையை உருவாக்கி இருப்பார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இதற்கு முன்பு எடுத்த எல்லா திரைப்படத்தின் லிங்கையும் அவருடைய அடுத்த திரைப்படத்தில் வைப்பதுதான் அவருடைய தனி ஸ்டைலாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திலும் இதற்கு முன்பு வந்த எல்லா திரைப்படத்தின் லிங்குகளையும் வைக்கின்றாரா என்பதுதான் கதையின் சுவாரஸ்யமாகவே இருக்கப் போகின்றது. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, லோகேஷ் கனகராஜுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படம் அமையுமா என்பது நிச்சயமாக திரைக்கு இந்த திரைக்கதை வந்த பிறகுதான் நம்மால் கூற முடியும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு எந்த அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறது என்பது குறித்து. மீண்டும் இது போன்ற புதியதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.